வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 8/7/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்க, இந்த கான்செப்டை நீங்கள் இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்செப்டை பற்றி நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டாக இருக்குதா அல்லது க்ரீனாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடு போவோம். இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டு ஆனாலுமே ஆல்ரெடி ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுன் ஆனதுனால நம்ம டெலகிராம் சேனலில் பொறுமையாக என்ட்ரி போங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் நம்மளோட கான்செப்டை நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும். இடையில ஏதாவது டவுட்ஸ்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட கான்செப்ட் படி நம்ம 9:31க்கு என்ட்ரி போயிடுவோம். ஓகேவா? ஸோ நான் அந்த 24,300 ஓகேவா, அந்த ஹை ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம 9:31க்கு இன்றைக்கி என்ட்ரி எடுத்துருந்தோன்னா ஒரு 190 அல்லது 200 கூட வச்சுக்கோங்க. என்ட்ரி எடுத்திங்கன்னா 160 ஸ்டாப் லாஸு, 240 டார்கெட்டு. அஸ்யூஷுவல் அந்த நம்மளோட அந்த டைம் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸு ஹிட்டு. ஓகேவா? ஆனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் அப்பு கேப் டவுன் ஆகுறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி டிஸ்கவுண்ட்டில் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் மார்க்கெட்டு கேப் டவுன் ஆனாலும் அதோட லோவிலேருந்து பிரேக் ஆகாமல் மேலே போய் ஹைக்கிட்ட ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாதது அப்படின்னால ரிஜெக்ட் ஆகி திரும்ப அடுத்த டார்கெட் எதுனா கண்டிப்பாக அதோட லோ தான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தீங்கன்னா இதில் இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அந்த அஸ்யூஷுவலாக யூஸ் பண்ணுற கான்செப்ட் படி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஆனால் இதில் நம்ம எப்படி சில நுணுக்கத்தெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இங்கே 160 என்ட்ரி எடுத்திருக்கீங்க டிஸ்கவுண்ட்டில். ஏன் என்ட்ரி எடுத்துருக்கோன்னா, நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் லோவிலேருந்து ஹையில் போய், அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நம்மளோட என்ட்ரி இங்கே 160 எடுத்துருந்து 120 ஸ்டாப் லாஸு, 200 டார்கெட்டு அப்படின்னு போட்டிருந்தோன்னா நமக்கு இங்கே 200 டார்கெட்டு ஹிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம், அதாவது இதுதான் விஷயம். பட் இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெருசு நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் யாருமே கெஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்ம அதை ஒன்றுமே பண்ணவும் முடியாது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டு அப்படின்னா அதை தான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறோம். இன்கேஸ் அதாவது இப்போ நீங்கள் காலையில் இங்கே ஒரு 9:30க்கு என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸுக்கு ஹிட் ஆயிடுச்சு, திரும்ப நீங்கள் ரீஎன்ட்ரி 160 எடுத்துகிட்டு 160 தாண்டி மேலே போனோன்னையும் உங்களோட ட்ரையல் எஸ்ஸில் 160 போட்டுட்டு எங்கே வேணால் நான் ஈவினிங் 3:15 தான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா 160லேருந்து ஒரு 460. ஓகேவா? கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸு, ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப ரேர், என்னைக்காச்சும் நடக்கிறது தான். பட் இப்படியும் நம்ம இதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ நம்மளோட கான்செப்ட் படி இன்றைக்கி ஃபஸ்ட்டு செனாரியோ ஸ்டாப் லாஸுக்கு ஹிட்டு. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம், ஹியூஜ் கேப் அப்போ கேப் டவுனோ ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேடு எடுக்கணுன்ட்டு. ஆனால் 9:31க்கு ட்ரேடு நம்ம அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி எடுத்ததுனால ஃபஸ்ட்டு திங் ஸ்டாப் லாஸுக்கு ஹிட்டு. திரும்ப நம்ம ரீஎன்ட்ரி போகிறோம் 160. ஏன் 160 என்ட்ரி போகிறோன்னா, இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,300 கால், அவனோட லோ, அவனோட ஹை, இவனோட லோ, ஆவரேஜ் லைன், இது 4க்குமே மேலே தான் இருக்கான். அப்போ இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும், நம்மளோட பலம் எந்த அளவுக்கு முக்கியம், பலவீனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோமோ, அதே மாதிரி எதிரியோட பலம் பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 24,300 கால் இருக்குது பாருங்கள், அவனோட அந்த ஹை 137, அதுக்கே போகாமல் அவன் ஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகிட்டான். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு என்ட்ரிக்கு சான்ஸ் சொல்லுது. இங்கே லோ,
லோவிலேருந்து போனால் அடுத்து அதோட டார்கெட் ஹை. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே எங்கே வேணாலும் போகலாம். பிரேக் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு. அதோட லோக்கு வந்து திரும்ப இங்கே போய் லோவை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கான்செப்டில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு அதோட கூடுதலாக அந்த ஆவரேஜ் ப்ரைஸு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இதெல்லாம் வச்சு நீங்கள் மார்க்கெட்டை டெய்லியும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றின ஒரு புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களாம் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் கண்டுபிடிக்கிறது எப்படின்லாம் கேட்குறாங்க. அது அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வீடியோலையும் ஆவரேஜ் ப்ரைஸ் கண்டுபிடிப்பது எப்படிங்கிற வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் ஜூன் 2026ன்னு சொல்லி அந்த 21 நாள் ஜூன் மாதத்தில் நடந்த 21 நாளுக்கான எல்லா வீடியோவையும் நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டு எங்கே வேணால் போகட்டும், எவ்வளோ வேணால் ஏறட்டும் இறங்கட்டும், அது நமக்கு விஷயம் கிடையாது. நம்ம டிசிப்ளினாக சிஸ்டமேட்டிக்காக இந்த இடத்துல என்ட்ரி போகிறேன், இந்த காரணத்துக்காக என்ட்ரி போகிறேன் அப்படின்னு போயிட்டு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட்னா அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, இந்த ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரே நாளில் வந்து இவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, பிடிச்சிருந்துருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். ஒரு பேச்சுக்கு இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் போயிருந்தீங்கனாலும் நினச்சி பாருங்கள். ஸ்டாப் லாஸே போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கும், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸுங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 2 வீலர் ஓட்டுறப்ப நம்மக்கிட்ட வந்து எப்படி பிரேக் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்ட் ஹை ஸ்ட்ராட்டஜி நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்போ காலோ பண்ணி இந்த கான்செப்ட் சம்மந்தமாக நீங்கள் நல்லா லேர்ன் பண்ண நினச்சாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பிகினராக இருக்கீங்க அல்லது நிறையா லாஸில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டு எங்கேயுமே போயிட போகிறது கிடையாது. நாமளே இல்லைனாலும் மார்க்கெட்டு இருக்க தான் போகுது. ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு 6 மாதம் 1 வருஷம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுக்கிட்டு சார்ட்டு கூட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் சார்ட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி லைன்லாம் போட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிய வரும். இந்த இடத்துல பாருங்கள், இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணோன்னே எவ்வளோ வேகமாக பறந்துருக்கான் பாருங்கள். சிங்கிள் கேண்டில் 200லேருந்து 380 போயிருக்கு. ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த சார்ட்டை பற்றின ஒரு புரிதல் அதிகரிக்கும். ஒவ்வொரு கேண்டிலும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். அதே மாதிரி மறக்காமல் இந்த 6 லைன் போட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை இந்த சேம் ஸ்ட்ரைக்கோடது. இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,300 கால், அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. அப்புறம் வந்து புட்டுனா புட்டு ப்ரீமியம், கால்னா கால் ப்ரீமியம், அப்புறம் ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருந்து எவ்வளோ சூப்பராக போயிருக்கு பாருங்கள். அநேகமாக ஏதோ நியூஸ் தான் வந்திருக்கும், அதனால தான் இந்த அளவுக்கு போயிருக்கு. நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வால்யூமு, இண்டிகேட்ரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷனு, நியூஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து